அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கோம். மிலாடி நபி அன்னைக்கு எடுத்த விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு வெள்ளிக்கிழமை லீவ் விட்டாங்களா, அன்றைக்கி தான் இந்த விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வேறு தங்கச்சி பசங்கள்லாம் வந்திருக்காங்க. ஒரே ஜாலியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சேன் பார்த்தீங்கன்னா, உப்புமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் பிள்ளைக்கு உப்புமா பிடிக்கல. என் தங்கச்சி மகன் வந்து சம்பாவுள் கேட்டாங்க. நல்லா சம்பாவுள் அப்புறம் நாட்டு சக்கரை பால் ஊற்றி பிள்ளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தேன். பிள்ளை சாப்பிட்டாச்சு. அதோட என்னுடைய மகளுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்து அவளை நல்லா மையா திரிச்சிட்டு பால் ஊற்றி கொடுத்தா பிள்ளை சாப்பிட்டுக்கிடுவா. நல்லா அதே ரெடி பண்ணி வச்சாச்சு. பசங்க வந்து எந்திக்கவே 9 மணியை தாண்டிட்டு அவங்க எந்திரிச்ச உடனே இப்பி நூடுல்ஸ் தான் கேட்டாங்க. பிள்ளைங்க வந்து உப்புமா வந்து அந்தளவுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து அம்மா தங்கச்சி நான் மட்டும் உப்புமா சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு இப்பி நூடுல்ஸ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு அதில் மசாலாவும் போட்டு இப்பி நூடுல்ஸ்க்கு தேவையான வேகத அளவுக்கு தண்ணியும் ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான இப்பி நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பி நூடுல்ஸ்னால் தான் ஸ்கூல் லீவ் வந்துட்டாலே பிள்ளைங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதான் ரெடி பண்ணி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஏமா தங்கச்சி மக வேறு எனக்கும் வேணும் அப்படின்னு சொன்னதால் 3 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுத்தாச்சு. அம்மா வேறு கறி எடுக்க போயிருக்காங்க. தங்கச்சி வந்திருக்கிறதால இன்னைக்கு கறி எடுக்க போயாச்சு. பக்கத்து ஊரில் தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சிடலாமா அப்படின்ட்டு தொடச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்ரூமை கழுவுறதுக்காக இந்த 1 ரூபா ஷாம்பு வெட்டி கொண்டு போயாச்சு. ஷாம்பு போட்டு பாத்ரூமை கழுவினா நல்ல மனமாக இருக்கும். அதனால் அதை போட்டு கழுவியாச்சு. முதல் நாள் வியாழக்கிழமை தான் வீட்டெல்லாம் தொடச்சேன். இப்போ வந்து என்னென்னா பெட் ஸ்ப்ரெட்டை மாற்றிடலாமா அப்படின்னுட்டு மாற்றியாச்சு. வீட்டில் அந்தளவுக்கு குப்பை இல்லை. சரி வீட்டை தூத்துட்டு பத்தியை பொறிச்சு வச்சிடலாமா அப்படின்னுட்டு வீட்டையும் தூக்கம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் வீட்டை தூத்துக்கிட்டு இருந்தேன். அம்மா வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ, ஏன்னா வந்து பஸ்ஸு பிடிச்சி தான் வரணும். அதனால் அவங்க வர்றதுக்குள்ளே வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துடலாமா அப்படின்னுட்டு 1 பை 1 வேலையாக பார்க்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் முதல் நாளில் உள்ள துணி சோப்பிட்டுருந்தேன். அந்த துணியை எடுத்து மடிச்சிடலாமா அப்படின்னுட்டு மடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படி பத்தி ஊதெல்லாம் பொருத்தி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அம்மாவும் வந்துட்டாங்க. வரும்போதே காய்கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே வேலை பருப்பு, கடலை பருப்பு, அதுக்கப்புறம் 2 எலும்பு இருந்துச்சு. கறியோட எலும்பு அதையும் கழுவி அப்படி பருப்போட வேக போட்டாச்சு. தால்சாவுக்கு வந்து கறி முள் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து அதையும் வேக போட்டு என் தங்கச்சி சைட் பை சைடு கறி அதுக்கப்புறம் காய்கறி நறுக்கிட்டு இருந்தாங்க. கறியும் கழுவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து அம்மா சமையல் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து சோறுக்கு தனியாகவும் குழம்புக்கு தனியாகவும் அரைக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் எல்லா வேலையும் சைட் பை சைடு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து சாம்பார் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு நல்லா மணக்க வந்து தால்சா ரெடி பண்ணியாச்சு. எங்கள் அம்மாட்ட தேங்காய் எடுத்து கொடுத்தேன். எங்கள் அம்மா தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கும் தொலைப்பக்கூடிய டைமும் வந்துட்டு அதனால் அவங்களும் தொலை போகிறதுக்கு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சூப்பராக கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. நான் பாத்திரம் கழுவிட்டு அப்படியே சைட் பை சைடு அம்மாவுக்கு தேவையான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்களும் தொழுத்துட்டு வந்தோன்னே அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துடலாமா அப்படின்ட்டு மணக்க தேங்காய் பால் சாதம், அதுக்கப்புறம் கறி சாதம் வச்சுருந்தாங்க. தால்சாவுமே ரொம்ப மனமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். தங்கச்சி பிள்ளைங்கள்ட்ட சேர்ந்து லஞ்சை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக பிள்ளைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாச்சு. ஈவினிங் போல் மாவரைக்க மாதிரி இருந்துச்சு. சனி ஞாயிறு என் தங்கச்சி வீட்டில் இருக்கிறதால இட்லி தோசை ஏதாச்சும் ரெடி பண்ணிக்கலாமா அப்படின்னுட்டு ஒரு 3 மணி வாக்கில் தான் அரிசி பருப்பெல்லாம் ஊற போட்டாச்சு. ஒரு 5 மணி வாக்கில் அரைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இஞ்சி தட்டி போட்டு டீ போட்டு குடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி கூட பேசிக்கிட்டு நான் எங்கள் அம்மா என் தங்கச்சி 3 பேருமே ஜாலியாக பேசிக்கிட்டு டைம் சூப்பராகவே போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி வாக்கில் பால் கொண்டு வர தம்பி வந்து சீம்பால் கொண்டு வந்துருந்தாங்க. ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே தான் இருக்கும் பால் தந்தாங்க. அதை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தம்பி கொண்டு வந்தாங்க. எப்போ சீம்பால் கிடைச்சாலும் அதை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா வத்துத அளவுக்கு நம்ம காய்க்கணும். நல்லா வற்றி வந்த பிறகு அதில் வந்து இனிப்புக்கு தேவையான சுகரை சேர்த்து நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா பால்கோவா மாதிரி இருக்கும். என்னுடைய பையனுக்கு கொடுத்தேன். என் பையன் விரும்பி சாப்பிட்டான். அதோட எங்கள் அம்மா என் தங்கச்சி பசங்க எல்லாருமே சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு ஸ்வீட்டு. அதுக்கப்புறம் என் பெரிய மகன் தான் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அதில் ரொம்ப ஓவர் ஸ்வீட் இருக்கிறதால வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து கோதுமை தோசை தான் ரெடி பண்ணத மாதிரி இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு மட்டும் சோறு இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு சோறும் கறி குழம்பு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னுட்டு சைட் பை சைடு பாத்திரம் வேறு சேர்ந்துருந்துச்சு. கிரைண்டரை கழுவுனது எல்லாமே இருந்துச்சு. அதனால் வந்து அதை எல்லாத்தையுமே கழுவிட்டு அப்படியே அடுப்பை தொடச்சிடலாமா அப்படின்னுட்டு நைட்டு தூங்கும்போது அடுப்பையும் தொடச்சிட்டு அப்படியே கழுவிட்டோம்னா காலையில் எந்திக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துடலாமா அப்படின்னுட்டு என் மகன் தான் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் வச்சு சாப்பிடவும் ஆரம்பித்தாச்சு. அதோட நாங்களும் கோதுமை தோசையை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நைட்டு கிச்சனையுமே சுத்தப்படுத்திட்டு நைட்டு தூங்கவும் போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ முடியுது. ஓகே பாய்.